இன்றைக்கி நான் வந்து என்னோட டே இன் மை சாப்பாடு வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு நாள் இன்றைக்கி வெளியில் சாப்பிடலான்ட்டு. ஆனால் எப்பயுமே வெளியில் சாப்பிட்றது தான். சரி, இன்றைக்கி ஒரு மந்தி பிரியாணி ட்ரை பண்ணலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன் மந்தி. யாரெல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் முன்னாடி வந்து கெஃபே மாதிரி இருந்துச்சு, பின்னாடி வந்து ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. நான் நினச்சேன், ஓகே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். உள்ளே எல்லாமே காலேஜ் பசங்க தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு, ஆம்பியன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் தான் போயிருந்தேன். நான் சரி கூட்டம்லாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நல்லாவே கூட்டம் வந்துருச்சு. இப்போ கூட்டம் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் மெனு கார்டை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு செப்பலை பார்த்துட்டு கரெக்டாக கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடனே பார்க்கறதுக்கு லுக்வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்த்தோன்னே என் மூஞ்சில் வந்து பல்லுலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒவ்வொன்றா நாங்கள் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். ராஜ்கரன் ஸ்டைலில் தான் வந்து அள்ளி போட்டு தான் சாப்பிட முடியும். டீசன்சியில் வந்து மந்தி சாப்பிட்றப்ப எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே மந்தி தான் ஆர்டர் பண்ணாங்க. மோஸ்ட்லி அங்கே வந்தவங்க அதில் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த பிளேட்டை தான் வந்து மெயினாக பார்த்தாங்க. நானுமே அப்படி தான் பார்த்தேன். நம்மளை விட அங்கே அதிகமாக கொடுத்துருவாங்களா, கம்மியாக கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு குஸ்காவில் வந்து கிரில் வச்சு மயோனைஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு, ஓகேவாக தான் இருந்துச்சு. நல்லா ஃபுல் கட்டு கட்டி இலையே சும்மா க்ளீன் பண்ணி தட்டையும் பல பலன்னு ஆக்கியாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.